வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் அண்ட் கார்ன் சூப் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். இங்கே நான் சிக்கன் ஃபில்லட் எடுத்திருக்கேன். 2 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். நான் இங்கே கேன் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கார்ன்ஸ் கிடச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு கொஞ்சம் மேலேயாகவே தண்ணி எடுத்திருக்கேன். 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1 கேரட், கொஞ்சம் பெப்பர்கார்ன்ஸ். இப்போ நம்ம செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா கோழியை சேர்த்து பாயில் பண்ணுறப்ப கோழியில் எண்ணெய் விடும். தண்ணி கூடவே கேரட்ஸ், பூண்டு, வெங்காயம், பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து பாயில், அது கூடயே கோழியும் சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கோழி குறைஞ்சது 1/2 மணி நேரம் எடுக்கும் அது வெந்து வர்றதுக்கு. ஸோ இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கோழியும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறப்ப தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோழியை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், கோழியிலே எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ நம்ம கேரட், வெங்காயம், பெப்பர் அண்ட் பூண்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேனில் இருந்த கார்னில் பாதியை எடுத்து அரைச்சி கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கோழியை கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கேனில் இருக்கிற கார்ன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கோழியை ஷ்ரெட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சூப்போட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ பீட் பண்ணியிருக்கிற முட்டையை கிராஜுவலாக சூப்போடு சேர்த்து கலக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம முட்டையை குக் பண்ணால் போதும், முட்டை வெந்துடும். இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் அண்ட் கார்ன் சூப் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சுவையான சிக்கன் அண்ட் கார்ன் சூப் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.